பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தை 26. ஆண்டவர் உனக்கு பக்கத்துணையாய் இருப்பார், உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. யார் யாரெல்லாம் உண்மையான உள்ளத்தோடும் நேர்மையோடும் உற்சாகத்தோடும் தன்னலமற்ற சூழ்நிலையிலும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்களோ, உங்களுடைய இதயத்தை ஆய்ந்து அறிந்து பார்க்கக்கூடிய கடவுள் ஒரு பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய உங்களை அழைத்து இருக்கின்றார். எனவே இந்த காணொளியின் வழியாக நற்கருணை நாதருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு இந்த செய்தியை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வேளையிலே நீங்கள் ஒரு சிறிய நற்செய்தி பணியை செய்கிறீர்கள் என்பதை நீங்களும் உணர்ந்து கொள்வீர்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள குழுக்களில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் உங்களைப் போல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்தில் வாழட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், ஏன் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கின்றார். இந்த நாட்களிலே ஆண்டவர் அநேக கேள்விகளை நம்மிடம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே என் ஆண்டவர் எனக்கு ஏன் பதில் தரவில்லை? நான் ஜெபிக்கின்றேன், நான் ஆண்டவரிடம் வருகிறேன், எனவே ஆண்டவர் எனக்கு பதில் தர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை தேடி வருகின்றோம். ஆனால் ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அனைத்து கேள்விகளுக்கும் அதில் பதில் இருக்கின்றது. ஆண்டவர் உங்களை அறிந்து இருக்கின்றார், உங்களை புரிந்து இருக்கின்றார். எனவே தான் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தை நீங்கள் உற்று கவனியுங்கள். எல்லா நாடுகளிலுமே அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். எல்லா நாட்டிலுமே அதிக பணத்தை செலவழிப்பது அங்கு இருக்கக்கூடிய இராணுவத்திற்கு என்பதையும் நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பாதுகாப்பு தேவை. ஒரு நாடு வளர்ந்து சென்றது என்றால், வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால், அருகில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளுக்குள் ஒரு பொறாமை வருகின்றது. ஏனென்றால் என்னுடைய நாடுதான் முதலில் இருக்க வேண்டும், என்னுடைய மக்கள் தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு கண்டுபிடிப்பையும் வைத்து அவர்களை தவறாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். எனவே தான் உலகத்தில் அமைதி இல்லை. ஆண்டவர் விட்டு சென்ற அந்த அமைதி இல்லை. அந்த ஒரு பாதுகாப்புக்காக இராணுவத்திற்காக செலவழிக்கக்கூடிய இந்த பணங்கள் கோடிக்கணக்கில் அவர்கள் செலவழிக்கிறார்கள் என்பதையும் ஒரு கருத்து கணிப்பு சொல்லுகின்றது. பாருங்கள், இதே போல் இந்த உலகத்தில் இந்த நாட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார், இந்த உலகத்தை படைத்திருக்கின்றார். இதற்கு மனிதர்கள் உருவாக்கக்கூடிய பாதுகாப்பு இருக்கின்றது. ஆனால் உங்களை ஆண்டவர் படைத்திருக்கின்றார், உங்களை உருவாக்கி இருக்கின்றார். உங்களை இந்த உலகத்தில் வாழ வைத்து கொண்டு இருக்கக்கூடிய கடவுள் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பார். எனவே தான் ஆண்டவர் தரக்கூடிய அந்த பாதுகாப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா? ஆண்டவரை அணுகி வரும் பொழுது, ஆண்டவரை தேடக்கூடிய வேளையிலே, அவருடைய பிரசன்னத்தில் இருந்து ஜெபிக்கக்கூடிய வேளையிலே, பழைய ஏற்பாடிலே யோபு என்கின்ற ஒரு பக்தனை குறித்து நாம் வாசித்திருக்கின்றோம், கேள்விப்பட்டு இருக்கின்றோம். அவருடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆனால் கடைசியில் பாருங்கள், தன்னுடைய நண்பர்களுக்காக ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஜெபிக்கின்றார். யோபு 42வது அதிகாரம் 10வது இறை வார்த்தையிலே அவர் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். முதல் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். சாத்தான் ஆண்டவருக்கு முன்பாக நின்று யோபுவை பற்றி தவறாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றான். அப்பொழுது அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீர் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய சொத்து எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீர். எனவே நீர் உமது கையை அவரிடம் இருந்து நீர் எடுத்துவிடும், அவன்
உம்மை தூசிப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, பாருங்கள், யோபுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்த கடவுள் இந்த நாளில் நீங்கள் அவரை தேடி வந்திருக்கிறீர்கள். அவர் உங்களை நாடி வந்திருக்கின்றார். அவரும் உங்களை பாதுகாப்பார் அல்லவா? எனவே ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும் பொழுது அதில் ஒரு இராணுவம் தேவையில்லை. பாருங்கள், எந்த ஒரு வீராங்கிகளும் தேவையில்லை, எந்த ஒரு அணு ஆயுதமும் தேவையில்லை. ஆண்டவருடைய பிரசன்னம் மட்டும் போதும். இஸ்ரவேல் மக்களை பாலஸ்தீனத்தில் வழிநடத்தியது போது ஆண்டவர் மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினாரே. அந்த நேரத்திலே அவர்கள் ஆண்டவரிடம் இருந்து அனுபவத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். ஆண்டவருடைய பாதுகாப்பும் 40 ஆண்டுகள் அவர்களோடு கூட இருந்தது. அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நீங்கள் வழிபட்டு கொண்டு இருக்கிறீர்கள். அவர் உங்களை பாதுகாப்பார் அல்லவா? அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். எனவே தான் ஆண்டவர் உங்களுக்கு பக்கத்துணையாய் இருப்பார். உங்களுடைய கால்கள் கூட கண்ணியில் சிக்கி விடாதபடி அவர் உங்களை பாதுகாப்பார். எப்படி பாதுகாப்பாராம்? திருப்பாடல்கள் 125வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பதை போல் என் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை சுற்றிலும் இருந்து பாதுகாப்பாராம். ஆண்டவர் உங்களை சுற்றிலும் இருந்து பாதுகாக்க இந்த நாளிலே சித்தமாய் இருக்கின்றார். எனவே ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக மட்டும் அல்ல, மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு தேவை. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு தேவை. உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தேவை. உறவினர்களுக்கு பாதுகாப்பு தேவை. உங்களுடைய ஊருக்கு பாதுகாப்பு தேவை. குருக்களுக்கு பாதுகாப்பு தேவை. அருட்சகோதர சகோதரிகளுக்கு தேவை. நாட்டிற்கு தேவை என்று சொல்லி திறப்பில் நின்று நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். திருப்பாடல்கள் 121வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாப்பார். அவர் உன் உயிரை காத்திடுவார். யார் நம்முடைய உயிரை காப்பார்? இராணுவம் அல்ல, அரசு அதிகாரிகள் அல்ல, உங்களுடைய நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் அல்ல. ஆண்டவர் மட்டுமே உங்களுடைய உயிரை பாதுகாக்க முடியும். ஆண்டவர் மட்டுமே உங்களோடு கூட இருந்து உங்களை சுற்றிலும் வேலி அடைத்து உங்களை அரவணைத்து வழிநடத்த முடியும். எஸ்ஐயா 54:4 சொல்லப்பட்டு இருக்கின்றது. அஞ்சாதே, நீ அவமானத்திற்கு உள்ளாக்கப்பட மாட்டாய். வெட்கி நாணாதே, இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே தான் அன்பார்ந்தவர்களே, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய பாதுகாப்பை தேட வேண்டும். அவ்வாறு தேடக்கூடிய வேளையிலே எந்த சூழ்நிலையிலும் சாத்தான் உங்களை தொட முடியாது. சாத்தான் உங்களை தொடர்ந்து வர முடியாது. ஏனென்றால் உங்களை சுற்றிலும் வான தூதர்கள் எரிகிற அக்கினி வாளை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் பாதுகாப்பாய் நிற்பார்கள். எனவே இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் விரும்பக்கூடிய பாதுகாப்பு எனக்கு தேவை, அவசியம் என்று சொல்லி சில மணி துளிகள் அவரிடம் நாம் ஜெபிப்போமா? நாம் மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் உமது பிரசன்னத்தை உணர வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களை பாதுகாப்பதற்காக, ஆண்டவரே, எங்களை தேடி நாடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கால் கண்ணியில் சிக்கி விடாதபடி, தீமை அணுகிவிடாதபடி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகவே எங்களை தேடி வருகின்றீரேன். எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பதை போல எங்களை சுற்றிலும் இருந்து பாதுகாக்கின்றீரேன். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, உமது பாதுகாப்பு எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. உமது அரவணைப்பு எங்களுக்கு இல்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்க முடியாது. வெக்கி அவமானம் அடைந்த இடத்திலே எங்களை பாதுகாத்து ஆண்டவரே, அந்த இடத்தில் உயர்த்தக்கூடியவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், வணங்குகிறோம் சுவாமி. தொடர்ந்து தகப்பனே, எங்களுக்கு பாதுகாப்பாயிரும். வல்லமையான தூதர்களை அனுப்பி எங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த அருமையான நேரத்திலே, நாளிலே நீர் எங்களுக்கு பக்கத்துணையாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை தாங்கி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே,
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் தரக்கூடிய பாதுகாப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.